யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. வெறிஞ்செருப்பு பத்தாரு அவங்களுக்கு விளக்கமாறையும் சேர்த்து அடிக்கணும். அயோக்கிய நாய்களா. திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதி அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? என் தம்பி யுவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையோட. நடிகர்கள் வச்சு அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணலன்னா அரசியல் களம் எப்படி சூடுபிடிக்கும்? எலெக்ஷன் வந்துட்டாவே ஏதாவது ஒரு நடிகருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட பேராதரவு கிடைக்காதா அப்படிங்கறதுக்காகவே எல்லாமே பேசுவாங்க. சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பாக்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீமான் அவர்கள் பெரும்பாலும் பிற நடிகர்களை பத்தி பேச மாட்டாங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்த ஒரே காரணத்துக்காக விஜய் பத்தி டெய்லியும் பேசிட்டு இருப்பாரு. ஆனா நேற்று இஸ்லாமிய நண்பர்களுக்காக அவங்களை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அதுல ஏஆர் ரஹ்மான நீங்க எப்படி சிறுபான்மை சொல்லுவீங்க, ஜிவி பிரகாஷ் எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசுறாரு. இப்ப இந்த ஸ்பீச் தான் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங். அதை போய் பார்த்துட்டு வாங்க. எல்லா சமயங்களிலும் ஏற்றதாழ்வு இருக்கிறது, சாதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் சாதி இல்லை, மார்க்கம் மட்டும்தான். இஸ்லாம் தான். வெறிஞ்செருப்பு பத்தாரு அவங்களுக்கு விளக்கமாறையும் சேர்த்து தான் அடிக்கணும். அயோக்கிய நாய்களா. இப்படியே பயங்காட்டி யாரா சிறுபான்மை? என் அன்பு சகோதரன் ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு சிறுபான்மை நீ சொல்ற. என் அன்பு தம்பி ரஹ்மானுடைய சொந்த அக்கா மகன் என் தம்பி ஜிவி பிரகாஷ் இந்துங்கிற. ஏண்டா தாய் மாமே சிறுபான்மை, மருமகன் பெரும்பான்மையோட. எங்க அப்பா இளையராஜா உங்களுக்கு தெரியும் இந்து, சரி இந்து. என் தம்பி யுவன் இப்ப அவன் இஸ்லாத்தை ஏற்றுட்டான். எங்க அப்பா பெரும்பான்மை, என் தம்பி யுவன் சிறுபான்மையோட. ஏண்டா உங்களுக்கு மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? மதத்தை வைத்து எந்த மானுடைய உலகம் மதிப்பிடுது இந்த பயலாம் வெறி வருதா இல்லையா? இதுல நாங்கள் தான் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பு, சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த இடத்துல என்ன வைக்கணும்னா உனக்கு ஒரு ஆப்பு இங்க வாடா. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்ற சொல்லுகிற இடத்தில் அந்த சொல்லிலே ஒரு மிக கொடிய அச்சுறுத்தலை சொல்லுகிறான். சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்னமோ எங்க அண்ணன் தடரையும் சொன்ன மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் எங்களை நீ வாழ வச்சிருக்கியா? அப்ப இந்த நாட்டுல சிறுபான்மை மக்களை எப்படி பாதுகாப்பா கொஞ்சம் சொல்லு. ஸ்பெஷல் போர்ஸ் போடுவியா எங்களுக்கு? இல்ல வீட்டுக்கு 2 வாட்ச்மேன் வைப்பியா? இல்ல நீயே நிப்பியா? எப்படி பாதுகாப்பா சொல்லு. என்ன பாதுகாப்பு எப்படி சொல்லு? சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு என்பது என்ன? எப்படி? இப்ப என் தம்பி தங்கச்சி எல்லாம் போகும்போது கூட 2 போலீஸ் கூடவே அனுப்பியா? சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பு பைத்தியம். ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் நாட்டு பாதுகாப்பு, ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு தான் இங்க இருக்கிற கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்து, சீக்கியர், பௌத்தர் எல்லாருக்குமான பாதுகாப்பு. அதுல என்ன தனியா சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு. அந்த சொல்லிலே நீ அச்சுறுத்துகிறாய். ஏதோ பிரச்சனை இருக்கு போல இருக்கு, ஏதோ ஆபத்து இருக்கு போல இருக்குன்னு. தம்பி, நீ சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு இல்ல, இங்க இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தான் தொடர்ச்சியாக உனக்கு வாக்கு செலுத்தி பாதுகாத்து வச்சிருக்கான். இவர் 3 விழுக்காடு கொடுப்பாரு, 3.5. இப்ப 5 விழுக்காடு. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் யாருது? எங்களுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கொடு. நீங்க இருக்கிற இடத்தை கொடுத்தது யாரு உங்களுக்கு? அது யாரு? அது என் ஆத்தால அப்பனும் கொடுத்தது. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம். சும்மா போற வகுல 3 கொடுக்கறது. ஏன் போன ஆண்டு கொடுக்கறது இந்த 5? அதுக்கு முந்தின ஆண்டு இப்பதான் இறங்கியிருக்கானா இஸ்லாமியம் புறான் வேற கிரகத்தில் இருந்து. ஏய், இது ஒண்ணுக்காவது அல்லா மேல ஆணையா சொல்றா, உங்களை ஒழிப்பேன்டா, உங்களை ஒழிப்பேன். இது ஒண்ணுக்காவது ஒழிப்பேன். இந்த காலங்காலமா என் மக்களை வஞ்சித்து ஏமாத்தி, இந்த பயங்காட்டி இந்த வாக்கை பறிச்சு வசதியா கொளுத்து இந்த அதிகாரத்தில் இருந்து எங்களை வஞ்சித்து வீழ்த்தாவாரா, இதுக்காவது உங்களை ஒழிப்பேன். இதே வேலை ஒரு பயங்காட்டுறது. திமுக தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்புனா அப்ப அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்ப இயேசு நமக்கு பாதுகாப்பு இல்லையா? இந்த கருணாநிதி அவர் மகனும் இந்த உதயநிதி தம்பியும் தான் உங்களுக்கு பாதுகாப்பா? அப்ப அல்லாஹ் பாதுகாக்க மாட்டாப்ல, அவர் பாதுகாக்க மாட்டாரு. உலகத்தையே பாதுகாக்கிற அல்லாஹ் உங்களை பாதுகாக்க மாட்டாப்ல, இவங்க தான் பாதுகாக்கணும். அப்படிதானே சொல்லுங்க. எப்படி? நீ நடக்கும்போது உன் முன் நடக்கிறேன் என்று இயேசு சொன்னது பொய். எப்ப
உங்களுக்கு முன்னாடி ஏசு போகல, ஸ்டாலின் தான் போறாப்ல. எப்படி 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 எடுத்துக்கிறது? இதான் எப்படி எடுத்துக்கிறது பாருங்க. ஐய நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், எனக்கு நீங்க தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன், போட்டுறாதீங்க. அங்க வந்து ஐயோ அது திமுக தான் எங்களை பாதுகாக்கும், அது ஐயா ஸ்டாலின் தம்பி உதயநிதி அவங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற கோழைகள் போட்டுறாதீங்க, தயவு செய்து போட்டுறாதீங்க. ஒருத்தன் சொல்ல முடியுதா இந்த நாட்டில் வராது, பிஜேபி வளராது, வளர விட மாட்டோம் என்று சொல்ல முடியுதா? ஐயா ஸ்டாலினால வந்துருவான். ஒரு வாயில் காவலன் போடுற, நீ வாட்ச்மேன் போடுற, அம்மா நீங்க போய் படுங்கம்மா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லணும் அவன். அதை விட்டு அம்மா கதவை பூட்டிக்கணுங்கம்மா, 2-3 தாப்பா போட்டுக்கணுங்கம்மா, அம்மா ஜன்னல் நல்லா பூட்டிக்கிறங்கம்மா, அம்மா அடைச்சிக்கிறங்கம்மா, அம்மா தட்டி பாத்துக்கிறங்கம்மா, நீங்க உள்ள போனோன்னா நான் தூங்கிடுறேம்மா. கோழைகளை போய் அதிகாரத்தில் உட்கார வச்சு காலங்காலமாக இப்படி ஏமாந்து கேவலம் இது. இன்னும் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கா சிறுபான்மைன்னு. ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை? சரி நான் சிறுபான்மை இஸ்லாம், நான் சிறுபான்மை கிறிஸ்தவன், மதத்தின் பேரால் நான் சிறுபான்மை, நீ பெரும்பான்மை. எதன் பொருட்டு? எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை? எந்த அடிப்படையில்? இப்போ உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா, எங்க அண்ணன் சொல்றாரு தடாரையும் என்ன தம்பி சீமானா இருந்தா நான் அண்ணே இதுக்கு பதில் சொல்லிட்டு போங்கன்னு, அந்த நிலைக்கு நான் வச்சாதானே நீங்க என்ற கேள்வி கேட்க போறீங்க. ஒரு வெரி ஃபைன் மார்னிங், ஒரு அதிகாலையில கதவை தர எல்லாம் வெளியில வா, எவன் கத்துறானோ எவன் போராடணும், அனுமதி கூட ஓரமா இருந்து போராடிட்டு போ. ஏன் விட்டா, எதுக்கு விட்டாயின்னு. சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது அரசு, இது ஹராமா இல்லையா? நாட்டு பாதுகாப்புக்கு செத்து வந்த ராணுவ வீரனை பார்க்கவே போகலையா அரசு, இது குற்றமா இல்லையா? பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை கட்ட துப்புள்ளாத அரசு 100 கோடிக்கு சமாதி கட்டி புதகுழிய கட்டி குளிரூட்டி போட்டிருக்கே, இது ஹராமா இல்லையா? என் மக்கள் ஆக்கிரமித்தாவிட்டார்கள் என்று புதுக்கோட்டையில அறந்தாங்கிலே வீட்டை இடிக்குதே, 500 வீட்டை அதிராம்பட்டினத்திலே இடிக்குதே. அப்ப உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரையை ஆக்கிரமிச்சு சமாதி கட்டியிருக்கே, இது கடற்கரை ஆக்கிரமிப்பு இல்லையா? அதை அவன் இடிப்பான், இவன் இடிப்பான், வருவான் இடிப்பான். இது ஆக்கிரமிப்பு இல்லையா? இது ஹராம் இல்லையா? இதை பார்த்து பல பேரும் சீமானுக்கு இது தேவையில்லாத வேலை, ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மான் மேல பல சர்ச்சைகள் இருக்கு, இந்த மாதிரி பாலிவுட்ல எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, ஹிந்துக்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு இப்ப இதுல வேற எக்ஸ்ட்ராவா அள்ளி போடுற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மானே அங்கங்க கடிச்சுட்டு தான் இருக்காங்க. இவரே வந்து ஹிந்துல இருந்து முஸ்லிமா மாறினவர் தான். ஜிவி பிரகாஷ் என்னைக்கு வந்து முஸ்லிமா இருந்தாரு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம நடிகருக்குள்ள ஒரு அரசியலை கிளப்பி விட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம திமுக ஆட்சியில மட்டும் சும்மாவா? மா சுப்பிரமணியம் கிட்ட வடமாநிலத்திற்கு ஏதோ அந்த பாலியல் இருந்து தெரியுமா சார் அப்படின்னு கேட்டா, அப்படியா எப்ப நடந்துச்சு வாட் அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, அப்படியே நம்ம அவேர்னஸ் பக்கம் வருவோமே, செர்விக் கேன்சர் அவேர்னஸ். அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு நடிகை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல 18+ கண்டென்ட் போடுறாங்க, அதாவது ஆபாசமா நடிக்கிறவங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவேர்னஸ் நடத்துறாங்க ஸ்கூல் பசங்களுக்கு. அந்த ஸ்கூல் பசங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே இவங்க மாதிரி நடிச்சா நம்ம அவேர்னஸ் கொடுக்கலாம் வரலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதுதான் திமுகவோட ஆட்சியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.